everybody. இன்னைக்கு பருப்பு பொடி ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அது எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உடைச்ச உளுத்தம் பருப்பு, எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். 1/4 கப் பொட்டுக்கடலை, உப்பு, தனி மிளகாத்தூள், பெருங்காயம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது ஒவ்வொன்றா நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துடணும். அதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். துவரம்பருப்பு வெறும் வானலியில் ஒரு கனமான வானலி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு வறுத்துட்ருக்கேன். மரக்கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கை சூடாகாது. ஏன்னா இந்த மாதிரி வறுக்கிறதுலாம் கொஞ்சம் கை விடாமல் செய்யணும். அதனால மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. எதுவுமே ஈரம் இல்லாமல் இருக்கணும். கரண்டி வடசட்டிலாம் இந்த பொடியெல்லாம் வச்சிருந்து சாப்பிட்ற ஐட்டம்னால ஈரம் இல்லாமல் இருக்கணும். எண்ணெயும் போடக்கூடாது. ட்ரை ரோஸ்ட்டாக கை விடாமல் வறுக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா தீஞ்சு போயிடும் பருப்பு. இல்லைன்னா வறுப்படாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது, பொடி கெட்டு போயிடும். நல்லா ரெட் கலரில் ஒவ்வொரு பருப்புமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படி வறுக்கிறது. தனித்தனியாக வறுக்கணும். ஏன்னா எல்லா பருப்பும் கலந்து வறுத்தோம்னா ஒரு பருப்பு வறுக்கட்டுரும் டக்குன்னு, ஒரு பருப்பு லேட் ஆகும். அதனால ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுக்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். செவந்துருச்சு துவரம் பருப்பு. அடுப்பு சிம் பண்ணிவிட்டு அப்படியே இது ஒரு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்க முடியும். மறுபடியும் இதே வானிலையிலே கடலைப்பருப்பு போடுறேன். இது ஒரு 4 மினிட்ஸ் ஆகும் கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு. இது வறுத்தோடனே எப்படின்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா செவந்துடணும், தீயக்கூடாது, கைவிடாமல் வறுக்கணும். அதுதான் மெயின். இதில் இப்போ இதையும் அந்த துவரம் பருப்போட ஒன்றாவே சேர்த்து வச்சிடறேன். மறுபடியும் இந்த வானலியில் உளுத்தம் பருப்பு போடுறேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும். உடஞ்சி உளுந்துங்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்தில் இது வறுத்துரும். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சு. முழு உளுந்து வாங்கினா இவ்வளோ ரோஸ்ட் ஆகாது. அதனால அந்த தோல் எடுத்து உடச்சி உளுந்துன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக வாங்குவோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொட்டுக்கல்ல ஏற்கனவே அது இது பண்ணது தான், ரோஸ்ட் பண்ணது தான். அதனால் சும்மா ஆஃப் பண்ணிவிட்டு வானலி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே கரெக்டாக போதும், உடனே ஆகிடும். வானலி ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஏற்கனவே சூடாக இருக்கும் நல்லா வானலி. அந்த சூட்லேயே சும்மா ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துக்கிறேன். இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா ஆறணும். இந்த மிக்சர் எல்லாமே நல்லா ஆறணும். இந்த 4 இதுவும் சேர்ந்து ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சால்ட்டும் வரமிளகாத்தூளும் பெருங்காயமும் ஆட் பண்ண போகிறோம். பருப்பொடி நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக, இது கொஞ்சம் பருப்பொடிங்கிறது நைஸாக பண்ணிக்கணும், பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். இட்லி பொடி கொஞ்சம் நரப்பாக பண்ணணும். அப்புறம் இதில் பெருங்காயம் வறுத்து போட்டிருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட் இதுக்கு தேவையானது போட்டுட்டு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா உப்பு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த உப்பு பெருங்காயம் வரமிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு பத்தாதனால மறுபடியும் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். வரமிளகாத்தூளுக்கு பதிலாக வரமிளகாயை வறுத்துட்டு கூட அரைக்கலாம். பட் அந்த விதையெல்லாம் திப்பியாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பொடி மிக்சியில் போட்டதுக்கப்புறமும் பாருங்கள் சூடாக இருக்குது நல்லா. இதை அப்படியே கண்டெய்னரில் போட்டிங்கன்னா வேர்த்து விட்டுரும். அதனால் இதே பவுல்லே அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா ஆறுனோட்டி ஈரம் இல்லாமல் ஒரு கண்டெய்னரில் ஈரம் இல்லாத ஸ்பூனில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதம் 6 மாதம் வரைக்குமே ஈரம் படாமல் இருந்தால் கெடாமல் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு கை தான் போட்டோம். 4 போட்டோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை 4 ஒவ்வொரு கை போட்டோம். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு பொடி வந்திருக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணுன்னா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.